अस्सलाम वालेकुम அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையலுங்கிறத முதல்ல காட்டிக்கிடுறேன். ஊளி மீன் குழம்பு, கேப்சிகம் பொரியல், ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் சோறு. இப்போது ஒரு சின்ன இது காட்டுறேன். நமக்கு கீழே விழுந்தாலோ மூட்டு இதானாலோ வீக்காக இருந்தாலோ மூட்டில் வீக்காக இருந்தாலோ கறி பவளம்னு கடைகளில் கிடைக்கும். கறி பவளம் அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு மீனை எடுத்துக்கிடுவோம். கரிஞ்சிரும். கடலை எண்ணெயில் தான் இன்றைக்கி பொரிக்கிறேன். கூட ஒரு 2-3 சாலை மீன். இது என்னதுன்னு உங்களுக்கு நான் இப்போ விவரம் சொல்கிறேன். மீனை எடுத்துக்கிடும். மீன் பொரிக்கும் போது சுற்றி வர தெரிக்காமல் இருப்பதற்கு இந்த மூடியை போட்டு இப்படி மூடி வச்சுக்கிடுங்க. இப்போ இது என்னதுன்னு சொல்கிறேன். இதுதான் கறி பவளம் பேர். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நமக்கு இது ஒரு பாக்கெட் 25 ரூபா. கவனமாக கேளுங்க. நமக்கு கீழே விழுந்து தசைப்பிடிப்பு மூட்டு வீக்கம் அதெல்லாம் இருந்தாச்சுன்னா இந்த இருக்குல்ல, இந்த ஒரு துண்டை எடுத்து இந்த பாருங்கள், வினிகர், இந்த வினிகரை எடுத்து அதை ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடணும். இதை வச்சுட்டு அரை டம்ளர், இப்போ இவ்வளோ சைஸுக்கு 1 டம்ளர் வினிகர் ஊற்றணும். இந்த வினிகர் போட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். வச்சுட்டு வினிகரில் ஊற வச்சிடணும். 1 டம்ளர் வினிகரில் ஊற வச்சுட்டு இந்த தாச்சியில் நல்லா இப்படி அது கரையிற மாதிரி இது கறி பவளத்தை இப்படிங்கணும். அடுப்பு அணைச்சிரும். இப்போ அந்த வினிகர்லேயே அது நல்லா கரைஞ்சி வந்துட்டு பாருங்கள், லேகியம் மாதிரி வந்திருக்கு. இதை என்ன பண்ணணும், நல்லா ஆற வச்சு நம்மளுக்கு கையில் காலில் அப்படி இந்த கால் சைடெலாம் வீக்கம், நம்மளுக்கு தசைப்பிடிப்பு வீக்கம் இருக்கும் போது இதை பாருங்கள், இப்படி வந்துடும். கட்டியாக இப்படி வந்துடும். கறிப்பவளம், இது பேர் கறிப்பவளம். இந்த கறிப்பவளம் எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும். இப்படி தான் இருக்கும். இது ஒரு துண்டு 25 ரூபா. இதை வாங்கி 1 டம்ளர் வினிகரில் ஒரு 20-50 நிமிஷம் அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதை இப்படி அடுப்பில் வச்சு காய்ச்சி இப்படி லேகியம் மாதிரி வந்தவுடனே எடுத்து நம்மளுக்கு எந்த இடத்துல வீக்கம் இருக்குதோ அந்த இடத்துல அப்படியே தடவணும். அப்படி தேய்க்க அந்த ஒரு வாரம் தேய்ச்சிட்டு நைட்டு படுக்கும் போது தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கணும். கொடுத்தா அந்த சுளுக்கு, வீக்கம், தசை வீக்கம், தசைப்பிடிப்பு எல்லாமே அப்படியே கிளியர் ஆகிடும். பாருங்கள், இப்படி தான் வரும். காலையில் அதை தேய்ச்சிட்டு நைட்டு படுக்கும் போது தேய்ச்சிட்டு காலையில் அதை எடுத்து தொடச்சி வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கணும். வெந்நீரில் கழுவிடணும். காலை கழுவிட்டு நம்மளுக்கு ஒரு வாரத்துக்குள்ளெல்லாம் நமக்கு நல்ல ஒரு கால் கை சுளுக்கு தசைப்பிடிப்பெல்லாம் போயிடும். இது இப்போ எனக்கு கால் பாத்ரூமில் ஸ்லிப் ஆகிட்டு, அதனால் இந்த வாக்கர் வச்சு நடந்துக்கிட்டு இருக்கேன். இது
இந்த கறி பவளத்தை வச்சு தான் வினிகர் வச்சு நல்லா இது பண்ணி காலில் தேய்ச்சி அப்புறம் வெந்நீர் ஒத்தடம் கொடுத்து இப்போ நடக்கிறேன். இந்த வாக்கர் வச்சு நடக்கிறேன். யாராவது கால் வீக்கம், தசைப்பிடிப்பு, அதுக்கப்புறம் மூட்டு வீக்கம்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கறிப்பவளத்தை தேங்கும். இப்போ இன்றைக்கி அல்சியா சேனல் சிம்பிளான சமையல் தான். ஒரு மீன் குழம்பு, சோறு பாருங்கள். இதுதான் இந்த மீன் குழம்பு மசாலா ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த கறி பவளத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். இது எல்லா நாட்டு மருந்துகளிலையும் கிடைக்கும். நீங்கள் தசைப்பிடிப்பு, சுளுக்கு எல்லாத்துக்கும் கை கால் மூட்டியில் சுளுக்கு இருந்தாலும் இதை வினிகரில் ஊற வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்கும் தெரியணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்மளுக்கு சரியான கால் பாத்ரூமில் ஸ்லிப்பாகி கால் ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் நான் இதை வாங்கித்தான் நாட்டு மருந்து கடையில் தேய்ச்சிக்கிறதுக்கு எனக்கு குணமாயிட்டு. அதே மாதிரி நீங்களும் அப்படி ஸ்லிப்பான அன்றைக்கி அப்படி தேய்ங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதான் ஒரு வாரம் நான் வீடியோவே போடலை.